நாட்டைச் சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். காங்கேசன் துறையிலிருந்து கற்பட்டி வரை மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அவசர அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்த விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம், மன்னார், புத்தளம் ஊடாக கற்பட்டி வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதன் காரணமாக கடல் அலைகள் மிக உயரமாக எழும்பும் அபாயமும் காணப்படுகிறது. இதனால் குறித்த கடற்பிராந்தியங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் சிறிய படகுகள் மற்றும் பாரம்பரிய படகுகள் மறு அறிவித்தல் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பணிப்பாளர் நாயகம் கடமை வலியுறுத்தியுள்ளார். மேலும் கற்பட்டியில் இருந்து சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, காலி, மாத்தறை மற்றும் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும், அலைகள் உயரும் அபாயம் உள்ளது. இந்த பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு முன்னர் நிலவும் வானிலை குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும், பாதுகாப்பாக மீன்பிடிக்கக்கூடிய தகுதியான சூழல் இருந்தால் மாத்திரமே மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும், அபாயகரமான சூழ்நிலைகளில் மீன்பிடிப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் கடற்தொழில் திணைக்களம் ஆகியவற்றால் அவ்வப்போது வெளியிடப்படும் வானிலை அறிவிப்புகள் குறித்து தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறும், தங்களது உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொண்டு பொறுப்புடன் செயற்படுமாறும் திணைக்களம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது.